வணக்கம் நண்பா, நான் உங்க ஸ்டுடியோ பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் இப்படியுமா காப்பி அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அதில் பென்டென் கிரியேட்டர்ஸோட அட்டு காப்பி, ஈயடிச்சாங்காப்பி, காப்பி கேட் சம்பவங்களை பற்றி ரொம்பவே தெளிவாக நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 4 எபிசோட் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எபிசோட் 5. இந்த வீடியோவிலையும் நம்ம பென்டென் கிரியேட்டர்ஸோட அட்டு காப்பிகளை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, பேசாம டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாமா? முதல்ல நம்ம பார்க்க போறது காய் கிரீன். இவங்களை வந்து பென்டென் கிளாசிக் சீரிஸ்ல வந்து பென் வுல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. இந்த எபிசோட்ல தான் காய் கிரீனை முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் பென் டெனிசனோட ஃபர்ஸ்ட் லவ் இன்ட்ரெஸ்ட். முதல்ல பென் டெனிசன் பார்த்து டாவடிச்ச முதல் லவ்வரே இவங்க தான். ஆனால் கிளாசிக் சீரிஸில் மொத்தமே 2 எபிசோட்ல மட்டும்தான் இவங்களை காட்டவே செஞ்சிருப்பாங்க. அதில் ஒரு எபிசோட் கணக்கெடுக்கப்படாது, ஏன்னா அது வந்து கனவுல வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டா ஆம்னிவர்ஸ் தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அமெரிக்கன் பென் வுல்ஃப் இன் லண்டன் அப்படிங்கிற எபிசோடோட ஓப்பனிங் சீன்ல காய் கிரீனை காட்டியிருப்பாங்க. அப்போ அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை நல்லா கவனிங்களேன். இந்த ட்ரெஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நான் டாம் ரைடர் ஆனிவர்சரி அப்படிங்கிற ஒரு கேமை வந்து விளையாடி இருக்கேன். நம்ம லேப்டாப்ல தான் விளையாடி இருக்கேன். அந்த கேம்ல வரக்கூடிய லாரா கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் கேரக்டரோட ட்ரெஸ் கோட அப்படியே காப்பி பண்ணி தான் நம்ம காய் கிரீனுக்கே கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. பக்கத்து போல வச்சு பாருங்களேன், உங்களுக்கே புரியுதா? 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குல்ல, கலர்ஸை மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சிருக்காங்க. ஆனால் ட்ரெஸ் கோடு வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதுலேருந்து தெளிவாக புரியுது இது ஒரு அட்டு காப்பி தான் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்களும் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க, இவங்களும் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்களும் சில வினோதமான அதிசய மாய சக்தி உள்ள பொருட்கள் அவங்க தேடி போற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஏலியன் டெக்னாலஜி, சக்தி வாய்ந்த ஏலியன் டெக்னாலஜி தேடி போற மாதிரி தான் நம்ம காய் கிரீனை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. டாம் ரைடர் ஆனிவர்சரி கேம் வந்து எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனால் ஆம்னிவர் சீரிஸ் வந்து 2012 தான் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இதுலேயே நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது, நம்ம டாம் ரைடரை பார்த்து காப்பி அடிச்சு தான் நம்ம ஆம்னிவர்ஸில் காய் கிரீனோட ட்ரெஸ்ஸே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு அட்டு காப்பி தான். அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கறியா? அப்படி சொல்ல காய், போக மாட்டேன்னு தான் சொன்னேன், வர மாட்டேன்னு தான் சொன்னேன். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது மைக்கேல் மார்னிங் ஸ்டார். இந்த கேரக்டரை ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்ல வரக்கூடிய ஆல் த கிளிட்டர்ஸ் அப்படிங்கிற எபிசோட்ல தான் முதல்ல காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து குவென் கிட்ட தோத்து தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே இழந்து டார்க் ஸ்டாரா மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவர் டார்க் ஸ்டாரா மாறினதுக்கு அப்புறமா இவர் வந்து தனக்குன்னு ஒரு காஸ்டியூமை உருவாக்கி போட்டுக்கிட்டு கூடவே ஒரு மாஸ்கையும் தன்னோட முகத்துல மாட்டிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய காஸ்டியூமா இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய வில்லத்தனத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காஸ்டியூம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்க் வந்து அவருடைய வில்லத்தனத்தை இன்னும் அதிகமாக எடுத்துக்காட்டுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு காப்பி கேட் சம்பவம் தான். டார்க் ஸ்டார் வந்து 2008 தான் பென்டென் கிரியேட்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம மார்வலில் வந்து 1962 டாக்டர் டூம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டரை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. 2 பேரோட காஸ்டியூமையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகமே வேண்டாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. டாக்டர் டூமோட காஸ்டியூமை எடுத்து கொஞ்சமாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து டார்க் ஸ்டாருக்கு வந்து கொடுத்து வச்சுட்டாங்க. ஸோ டார்க் ஸ்டாரோட காஸ்டியூம் கூட ஒரு காப்பி கட் சம்பவம் தான் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுதுங்க. இன்னும் என்னோட சேஞ்சை நீ முழுசா பார்க்கவே இல்லையே குவென். மூணாவது நம்ம பார்க்க போறது சாம் கேஸ்டர். கிளாசிக் சீரிஸ்ல வரக்கூடிய டஃப் லக் அப்படின்னு சொல்லக்கூடிய எபிசோட்ல தான் இவங்களை முதல்ல அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. இவங்களோட மெயின் பவரே மேஜிக் தாங்க. இவங்களால எல்லா விதமான மேஜிக்கையும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் இவங்களோட டிசைன் வந்து சாதாரணமாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸுக்கு வரும்போது அவங்களோட அப்பியரன்ஸை வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சிருப்பாங்க, டோட்டலாகவே மாற்றி வச்சிருப்பாங்க. தலையில் ஒரு க்ரௌன் கூட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த டிசைனை வந்து பென்டென் கிரியேட்டர்ஸ் எங்கேருந்து காப்பி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மார்வல் இருந்தாங்க காப்பி அடிச்சிருக்காங்க. மார்வல் யூனிவர்ஸ்ல வந்து ஸ்கார்லெட் விச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இருக்காங்க. இவங்களோட மெயின் பவரும் மேஜிக் தான் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஸ்கார்லெட் விச்சை வந்து மார்வல் காமிக்ஸ்ல 1964 காட்டிட்டாங்க. ஆனால் பென்டென் கிரியேட்டர்ஸ் வந்து பென்டென் சீரிஸ்ல நம்ம சாம் காஸ்டரை வந்து 2005 தான் காட்டியிருப்பாங்க, அறிமுகமே படுத்தியிருப்பாங்க. ஸோ இதுலயே புரிஞ்சுக்க முடியுது ஸ்கார்லெட் விச்சை காப்பி அடிச்சு தான் சாம் காஸ்டரை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. 2 பேரோட பவர்ஸுமே ஒன்று தாங்க. 2 பேருமே மேஜிக்கை கண்ட்ரோல் பண்றது தான்.
அவங்களுடைய மெயின் பவராகவே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரோட தலையிலையுமே ஒரு விதமான கிரவுன் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இவங்க 2 பேருமே தன்னுடைய குடும்பத்தை இழந்தவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை திரும்பியும் கொண்டு வரணும், அதாவது இறந்து போன தன்னுடைய குடும்ப நபர்களை வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கார்லெட் விட்ச் இருக்காங்கல்ல, இவங்க வந்து தன்னுடைய 2 குழந்தைகளை இழந்திருப்பாங்க. அவங்கள திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல உயிர்களை இறக்கமே இல்லாமல் கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம்காஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தன்னோட அப்பாவை வந்து இழந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்கள திரும்பவும் அந்த இறப்புல இருந்து உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல அப்பாவி உயிர்களை கொடூரமாக கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேருமே ஒரே மாதிரியான கேரக்டர் தான், ஒரே மாதிரி தான் அவங்களை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ சந்தேகமே வேண்டாங்க, நம்ம ஸ்கார்லெட் வச்சு அப்படியே காப்பி அடிச்சு தான் நம்ம சாம்காஸ்டரே கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு அட்டு காப்பின்னு கூட சொல்ல முடியாது, ஈயடிச்சாங்க காப்பிங்க, அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. 4வது நம்ம பார்க்க போறது ரூக் பிளாங்கோ. இவர் வந்து ஒரு ரெவோனா கேண்டர் ஸ்பீசிஸ் சேர்ந்தவர். ஆம்னிவர்ஸ் சீரிஸோட முதல் எபிசோடான த மோர் திங்ஸ் சேஞ்ச் பார்ட் 1 அப்படிங்கிற எபிசோட்ல தான் இவர் முதல்ல அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. இவரோட தோற்றத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாங்க இவர் எங்க இருந்து சுற்றுப்பாங்க, எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. வேற எங்கேயும் கிடையாது, நம்ம ஜேம்ஸ் கேமரூன் எடுத்த அவதார் படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகித்தான் இந்த கேரக்டரையே நம்ம பென்டன் கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. அவதார் படம் வந்து 2009 வந்துருச்சு, ஆனால் ஆம்னிவர்ஸ் சீரிஸ் வந்து 2012 தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ சந்தேகமே வேண்டாம், அவதார் படத்தை சுட்டு தான் ரூக்கையே கிரியேட்டர்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ரூக்கை மட்டும் கிடையாது, அவருடைய ஸ்பீசிஸ் ரெவோனா கேண்டர் ஸ்பீசிஸையே அந்த அவதார் படத்தை பார்த்து தான் காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. 2 பேரோட தோற்றமுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசத்தை மட்டும் காட்டியிருப்பாங்களே தவிர பார்த்த உடனே தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த அவதார் படத்தில் வரக்கூடிய அந்த கேரக்டரை காப்பி அடிச்சு தான் இதை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. காப்பி அடித்தாலும் ஒரு நியாயம் வேணும், இந்த இடத்துல அவங்க நியாயத்தை வந்து இது பண்ணவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து ரூக்கோட டிசைன் ரொம்பவே பிடிக்கும், அதை ரொம்பவே அழகாகவே வடிவமைச்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் சில இடத்துல மட்டும் எரிச்சலாக இருக்குங்க, என்னையா இவர் பென்டனிசனே போட்டு இந்த கலாய்க்கிறாரு அப்படின்னு தோணும். மற்றபடி அந்த கேரக்டரை வந்து ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு தோணியிருக்கு, அதாவது நம்ம ரூக் வந்து ஏன்டா எப்போ பார்த்தாலும் பென்டனிசனை வந்து ஓவர்டேக் பண்ண பார்க்குறாரு, ஒருவேளை பொறாமப்படுறாரோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பென்னோட ஏலியன்ஸை ஏன் மனிதர்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு இன்னும் புரியல. ஒரு ஏலியனா பக்கத்தில் நான் இருக்கேன், உனக்கு ஏன் இந்த அங்கலாப்புன்றேன்? பென்னோட ரேட் என்ன ரூக்குன்ற பேர் போதாதா? கெவினுக்கு அப்புறம் அது முன்னாடி குவென் இருக்கா? 5வது நம்ம பார்க்க போறது அல்டிமோஸ். கிளாசிக் சீரிஸ்ல வரக்கூடிய த கலாக்டிக் என்ஃபோர்சஸ் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இவர் முதல்ல அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அந்த எபிசோட் வந்து 2006 தான் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா வெறித்தனமான டிசி ஃபேன்ஸுக்கு தெரியும் இந்த அல்டிமோஸே நம்ம சூப்பர்மேனோட காப்பி தான் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, சூப்பர்மேனை காப்பி அடிச்சு தான் அல்டிமோஸே உருவாக்கி வச்சிருப்பாங்க. நம்ம டிசி காமிக்ஸ்ல வந்து 1938லயே நம்ம சூப்பர்மேனை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் நம்ம பென்டன் கிரியேட்டர்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சூப்பர்மேனை காப்பி அடிச்சு அல்டிமோஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அப்பியரன்ஸ் மட்டும் இல்லாம 2 பேரோட பவர்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க நெஞ்சில் வந்து எஸ்ங்கிற சிம்பிள் இருக்கும் சூப்பர்மேனுக்கு, இவருக்கு வந்து யூங்கிற சிம்பிள் இருக்கும். இது ஒன்று தாங்க, அப்பியரன்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலர் பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பவர்ஸ் கூட சிமிலராக இருக்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியும். 2 பேருக்குமே ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்குமே ஹீட் விஷன் பவர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கூடவே 2 பேருக்குமே ஐஸ் பிரீத் பவர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே 2 பேராலையுமே பறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்குமே பயங்கரமான வீக்னஸ் அப்படின்னா நம்ம சூப்பர்மேனுக்கு வந்து கிரிப்டனைட் வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிரிப்டனைட் அவர் கிட்ட கொண்டு போய் போட்டுட்டோம் அப்படின்னா அவர் பயங்கரமா வீக் ஆயிடுவாரு. அவருக்குள்ள இருக்க எல்லா சோலார் எனர்ஜியுமே அவரை விட்டு போய் ரொம்பவே வீக் ஆகி ரொம்பவே பலவீனம் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இந்த இடத்துல அல்டிமோஸை பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் வந்து அவருக்கு ஒரு மிக பயங்கரமான வீக்னஸ். அது மட்டும் அவர் சாப்பிட்டுட்டாரு அப்படின்னா டோட்டலாகவே அவர் தோத்து போயிடுவாரு, பயங்கர வீக் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய வீக்னஸை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ நம்ம சூப்பர்மேனை காப்பி அடிச்சு தான் அல்டிமோஸை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல இதன் மூலமா நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நம்ம 6 ஆர்ஜின் வீடியோ போடுங்க, அன்யூஸ்டு ஏலியன்ஸோட ஆர்ஜின் வீடியோ போடுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம தட்சிணாமூர்த்தி பிரதர்லாம் கண்டிப்பாக கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக எல்லாத்தையுமே போடுற பிரதர் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நம்ம மைனர்
கேரக்டர்ஸை பற்றி கூட வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும் நண்பா. நீங்கள் கவலையே படாதீங்க. கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு வீடியோஸாக வரும். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது, வேலை விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால. கூடிய சீக்கிரம் நான் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கங்க, யாரும் கோவப்பட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், see you.